தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பதட்டமான 288 வாக்குச்சாவடிகள் உள்ளிட்ட 1057 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் பேட்டி. மக்களவை தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இராணுவ படையினர் உட்பட 3500 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பதட்டமான 288 வாக்குச்சாவடிகள் உள்ளிட்ட 1057 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் பேட்டி. தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக நாளை பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்குப்பதிவிற்காக மாவட்டம் முழுவதும் 1624 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 288 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை மற்றும் கண்காணிக்கப்படக்கூடியவை என கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவிற்கு தேவையான மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு வசதியாக வீல்சேர் உள்ளிட்ட 80 வகையான பொருட்களை தூத்துக்குடி தாலுகா அலுவலகத்தில் இருந்து அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வாகனம் மூலம் அனுப்பும் பணியை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியரும் லட்சுமிபதி துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 80 வகையான பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டன. பாராளுமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் மொத்தம் 1624 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை 899 இடங்களில் அமைந்துள்ளன. இவை அனைத்தும் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மண்டல அலுவலர் மற்றும் உதவியாளர் என்ற வகையில் குழு அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் மூலமாக இன்றைய தினம் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அந்த வாக்குச்சாவடி பொருட்கள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இவை அனைத்தும் இன்றைய தினம் சுழற்சி முறையில் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 8000க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர்கள் தங்களுடைய வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்றுள்ள நிலையில் அவர்களிடம் இது நேரடியாக ஒப்படைக்கப்படும். இதை தவிர தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 288 பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளதால் அந்த வாக்குச்சாவடி மையங்கள் உட்பட மொத்தம் 65% வாக்குச்சாவடி மையங்களில் 1057 வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் நேரடியாக கண்காணிக்கப்பட்ட மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கண்ட்ரோல் ரூம் மூலமாக இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் உட்பட அனைத்து 1057 வாக்குச்சாவடி மையங்களும் கண்காணிக்கப்படும். கண்ட்ரோல் ரூமில் இது தவிர ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு 2 தனியாக ஒரு தொலைபேசி எண்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைய தினம் மற்றும் நாளைய தினம் அங்கு நடைபெற உள்ள நிகழ்வுகள் மற்றும் ஏதேனும் முக்கியமான நிகழ்வுகள் இருந்தால் அதை நேரடியாக பிரச்சனைகள் இடர்பாடுகள் ஏதேனும் ஏற்பட்டால் அதை தெரிவிப்பதற்காக இந்த தொலைபேசி எண்கள் சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலர்களுக்கும் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை தவிர அங்கே ஒரு ஹெல்ப் டெஸ்க் உதவிய மையம் ஏற்படுத்தப்பட்டு அங்கே அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவர்கள் அங்கு வாக்களிக்க வரும் வாக்காளர்களுக்கான உதவிகளை செய்வதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 288 பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்காணிப்பதற்காக நுண் பார்வையாளர்கள், அதாவது மைக்ரோ அப்சர்வர்ஸ் அவர்களும் சுழற்சி முறையில் பணி நியமனம் செய்யப்பட்டு அவர்களும் இன்றைய தினம் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்வதற்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளன. அவர்களும் நேரடியாக அங்கு நடைபெற உள்ள வாக்குப்பதிவை கண்காணித்து பொது பார்வையாளர்களுக்கு அவர் அறிக்கைகளை அளிப்பார்கள். மக்களவை தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இராணுவ படையினர் உட்பட 3500 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகம், புதுச்சேரியில் நாளை மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 19ஆம் தேதி நடக்கிறது. இதனையொட்டி மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 1.90 லட்சம் போலீசார் ஈடுபட்டுள்ளார்கள். தமிழகத்தில் தேர்தலை அமைதியாக நடத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன.
நாளை நடக்கப்போகும் பொது தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 950 வேட்பாளர்கள் உட்பட 102 தொகுதிகளிலும் மொத்தம் 1625 வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். இந்நிலையில் 19/4/2024 அன்று நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் 3 காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர்கள் மேற்பார்வையில் 14 டிஎஸ்பிகள், 58 இன்ஸ்பெக்டர்கள், 416 எஸ்ஐக்கள், 8 கம்பெனி துணை இராணுவத்தினர், 1 கம்பெனி தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர், ஊர்காவல் படையினர், முன்னாள் இராணுவத்தினர், தீயணைப்பு படையினர், ஓய்வு பெற்ற காவல்துறையினர் உட்பட 3500 போலீசார் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படின்னா ஏன்னா தெரியும், ஒரு 10 நாள் மட்டும் விடுங்க, நம்ம பார்த்துக்கணும்னு இருக்கட்டும். வேணா இந்த ஒரு கிடந்து ஓவரா ஆகிட்டு உள்ளது. சரி, மக்களவைத் தேர்தல் பாதுகாப்பு பணிகள் எஸ்பி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கின்ற மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் ரோந்து வாகன காவல்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட காவல் அலுவலக மைதானத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாலாஜி சரவணன் அவர்கள் தலைமையில் அறிவுரை கூட்டம் நடைபெற்றது. இதில் மொபைல் பார்ட்டி உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் அவர்கள் தேர்தல் பணியின் போது வாக்கு இயந்திரம் வைக்கும் மையங்களில் இருந்து பாதுகாப்பாக வாக்கு இயந்திரத்தை பெற்று வாக்குச்சாவடி மையங்களுக்கு ஒப்படைப்பது மற்றும் வாக்குச்சாவடி மையங்களில் இருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தேவைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல் பாலாஜி சரவணன் அறிவுரைகள் வழங்கினார். இந்த அறிவுரை கூட்டத்தில் தூத்துக்குடி சைபர் குற்றப்பிரிவு காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் உன்னிகிருஷ்ணன், தூத்துக்குடி நகர உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் கேல்கேர் சுப்பிரமணியஸ் பால்சந்திரா உட்பட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டனர்.